Assalamu alaikum students. Exercise 7.1 question number 10. A frustum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. Find the total cost of painting the lamp if the cost of painting is 1 square centimeter is rupees 2. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு lamp கொடுத்திருக்காங்க. இந்த சம்ல பாத்தீங்கன்னா லேம்ப் கொடுத்திருக்காங்க. இதோட டயகிராம் கொடுத்திருக்காங்க. இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா இந்த லேம்ப் என்ன ஷேப்ல இருக்கும், ஃப்ரஸ்டம் ஷேப்ல இருக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த டயகிராம்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கிற விஷயம் டைமென்ஷன் என்ன டைமென்ஷன் தெரியும் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சென்டர் போர்ஷன்ல இருந்து இது வந்து ஸ்மால் ரேடியஸ், இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜர் ரேடியஸ், அந்த இது பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஹைட் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் h ன்னு அர்த்தம். சரிங்களா? நமக்கு எழுத வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்மால் ரேடியஸ் r equal to 6 cm and capital radius r equal to 12 cm and h is equal to பாத்தீங்கன்னா 8 cm நம்ம வந்து நோட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, எல்லாமே டயகிராம் நோட் பண்ணிருக்கோம். அவன் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஏரியா அந்த எதை பெயிண்ட் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஃபுல் சர்ஃபேஸ் இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறாங்க. ஆல்சோ இந்த டாப் போர்ஷன் ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறாங்க. இந்த பாட்டம் போர்ஷன் ஃபுல்லா அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணல. ஓகேங்களா? அப்ப டாப் போர்ஷன் வந்து பெயிண்ட் பண்ணனும் and same time இந்த கர்வ் சர்ஃபேஸ் போர்ஷன் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அவங்க எவ்வளவு காசு செலவு பண்ணா பார்த்தா 2 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்ப இந்த டோட்டலா வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு எவ்வளவு காசு செலவாகும் கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எவ்வளவு ஏரியா வந்து பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணனும். சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும், அந்த 2 ஆல நம்ம ப்ராடக்ட் பண்ண முடிஞ்சிருக்குங்களா? அப்ப என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா ஏரியா டு பி பெயிண்டட் equal to எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா the curved surface area of the frustum எழுதுங்க. so curved surface area of frustum உடைய curved surface area நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம் plus top portion. so top portion என்ன பண்றோம், பெயிண்ட் பண்ணோம். top portion ஏரியாவை என்ன பண்றோம், நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப curved surface area நீங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். so curved surface area க்கு கோன் பாத்தீங்கன்னா so pi into capital R plus small r into L plus so top portion பாத்தீங்கன்னா so top portion என்ன ஷேப்ல இருக்கும், ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கனால இதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா pi into small r. ஏன் small r போறோம்னா இந்த small radiusனா small r ஸ்கொயர் வேல்யூ இன்புட் பண்ணி. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு pi தெரியும், கேபிட்டல் R தெரியும், ஸ்மால் r தெரியும், L ஓட வேல்யூ தெரியுமா தெரியாது. அப்ப L ஓட வேல்யூ எங்க கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப so L equal to square root of h square plus capital R minus small r the whole square. சரிங்களா? அப்ளை பண்ணுங்க. அப்ப L equal to square root of h ஓட வேல்யூ 8. அப்ப 8 நீங்க ஸ்கொயர் பண்ணா what is the answer நமக்கு என்ன வரும், 64 வரும். சோ பிளஸ் போடுங்க. அடுத்து capital R plus small r. so capital R வேல்யூ நமக்கு 12 வரும். so small r வேல்யூ நமக்கு 6 வரும். நீங்க இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் நமக்கு 64 வரும் பிளஸ் இந்த ரெண்டையும் நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணா 6 க்கு ஆன்சர் நமக்கு 36 வரும். சோ டோட்டல் ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. அப்ப 100 ல இருந்து ரூட் 2 வரைக்கும் நமக்கு 10 வரும். சரிங்களா? நமக்கு L ஓட ஆன்சர் 10 கிடைச்சாச்சு. எல்லா வேலையும் அப்ளை பண்ணுங்க. சோ டயகிராம் பண்ண அந்த ரெண்டுமே காமனா பை இருக்கு. இங்க பையோட நம்ம டாலரா வெளிய எடுத்துக்கலாம். ரிமைனிங் ஆன்சர் capital R plus small r into L plus small r square. சரிங்களா? பையோட வேல்யூ 22 divided by 7 into so capital R ஓட வேல்யூ நமக்கு 12 so plus small r ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. so into L ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. சரிங்களா? plus small r square small r வந்து 6 க்கு ஓட ஆன்சர் 36 வருது. சரிங்களா? so further simplification ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 divided by 7 into ஆன்சர் வரும் 80 into 10 plus 36 போடுங்க. so இந்த ரெண்டு நீங்க மல்டிப்ளை 180 வரும். so 180 so 180 கூட 36 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 6 11 மீதி பேலன்ஸ் 1 வரும் 216 வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் 22 divided by 7 into 216. அப்ப 216 ஐயும் நீங்க வந்து 22 ப்ராடக்ட் பண்ணுங்க. 216 ஐயும் 22 நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் 12 மீதி பேலன்ஸ் 1 2 3 அடுத்து நமக்கு 4 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஒரு 3 ஒரு 4 ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஒரு 5 ஒரு 7 4 47 52 வருது. 47 52 எதா டிவைட் பண்ண 7 ஆல டிவைட் பண்ண போறேன். சோ லாங் டிவிஷன் பத்தி நான் டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ 4 7 5 2 எதா டிவைட் பண்ண போறோம், நம்ம வந்து 7 டேபிள்ல டிவைட் பண்ண போறோம். அப்ப 6 7s ஆன்சர் நமக்கு 42 வரும். ரிமைனிங் ஆன்சர் நமக்கு 5 வரும். சரிங்களா? மீதி வந்து 5 இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 7 7s are 49 8 7s are 56. 7 7s are 49 போட்டுக்கலாம். இது ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 வரும். 2 போடுங்க. அடுத்து 8 7s are 56 வருது. அப்ப 8 7s ஆன்சர் நமக்கு 56 வரும். இது ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 வரும். சரி, ரிமைனிங் ஆன்சர் 6 வரும். சோ இங்க பாயிண்ட் வச்சு இங்க 0 போடுறீங்கன்னா 60. அதே மாதிரி 8 7s are ரிமைனிங் வந்து 56 வரும். இது 4 வரும். சரிங்களா? பாயிண்ட் வச்சு இங்க 0 போடுங்க. சோ 48 7 க்கு பாத்தீங்கன்னா 5 7s are 35 வரும். சோ இது பேலன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 வரும். சரிங்களா? அகைன் பாயிண்ட் 0 போட்டீங்கன்னா நமக்கு 50 50ல பாத்தீங்கன்னா 7 7s நமக்கு ஆன்சர் 49 இருந்துச்சு. இது ரிமைனிங் 1. அப்ப एक्चुअली வந்து இந்த 5 க்கு அப்புறம் வந்து நம்பர் பாத்தீங்கன்னா 5 ஓட அதிகமா இருந்தா ஒரு ஆட் பண்ணீங்க. நமக்கு தேவையான ஏரியா பாத்தீங்கன்னா
678.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப எவ்வளவு ஏரியா பெயிண்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 678.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன கேட்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து நீங்க பெயிண்ட் பண்ணதுக்கு எவ்வளவு ரூபீஸ் ஆகுதுன்னா ₹2 ஆகுது. அப்போ பெயிண்டிங் காஸ்ட் ஃபார் one centimeter square equal to rupees 2. ஓகே, ₹2 ஆகுதுன்னா நம்ம இவ்வளவு ஏரியா நம்ம ஸ்கொயர் பண்ண வச்சுங்களா? அப்போ எழுதுங்க. சோ பெயிண்டிங் காஸ்ட் ஃபார் 678.86 centimeter square equal to 2 into 678.86. So ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணி வாட்ஸ் ஆன்சர் நமக்கு 12 இது பேலன்ஸ் 1, 16 17 இது பேலன்ஸ் 1. ஓகே, பாயிண்ட் வச்சுங்க. 16 17 இது பேலன்ஸ் நமக்கு 1 வரும். 14 15 இது பேலன்ஸ் 1 வரும். ஆன்சர் வரும் நமக்கு 12, ஆன்சர் 13 வரும். நமக்கு தேவையான அமௌண்ட் பாத்தீங்கன்னா rupees 1357.72 rupees தான் நமக்கு தேவையான ரிசல்ட்.